இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு 2 சென்ட் லேண்ட் ஏரியா பயன்படுத்தி பில்டிங்கை டூப்ளெக்ஸ் டைப்ல 1200 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட ஒரு அழகான 2 BHK இண்டிவிஜுவல் இல்லாதாங்க. இந்த வீட்டுக்கே ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்குங்க. ஒரு பெட்ரூம்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் மல்டி கலர்ஸில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்து எல்லா ரூம்ஸுக்கும் கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்து வீட்டை நம்மளுக்கு ரொம்ப அருமையாக ரெடி பண்ணி தந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும் மறக்காம எல்லாருமே MP ப்ரோமோட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷன் அமைஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோரை வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 26 அடி ரோடு பேசவோ 34 அடி நீளமாவோ 2 சென்ட் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரௌன், எல்லோ, ஒயிட் இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷனை சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட் அண்ட் ஸ்பாட் லைட் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து எலிவேஷனை சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் மேட்சிங்காக சூப்பராக 2 மெட்டல் கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 11க்கு 11. இந்த போர்ட்டிகோக்கு யூஸ் பண்ணிக்க 4 இன்ச்சஸில் மேட் ஃபினிஷில் வெட்டிவேட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்பாட் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹெவியான க்ளோசி ஃபினிஷில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது போர்ட்டிகோவில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே PVC வெயிட்லெஸ் டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமை எப்படி பிளான் பண்ணிக்காங்கன்னா இந்த டேபிள் வந்து க்ளோசெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம அப்போ பார்க்குறது நம்ம வீட்டோட சிட் அவுட் தாங்க. இந்த சிட் அவுட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹெவியான க்ளோசி பென்சில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தை ரெடி பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 10க்கு 17. இந்த லிவிங் ஏரியாவில் 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்து மேலே சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹெவியான க்ளோசி பென்சில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ஆப்போசிட் வால்லையும் வந்து சின்னதாக வந்து 2 UPS வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டோட கிச்சன் தாங்க. கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 8. கிச்சனில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. சிங்க் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஹெவியான கிரானைட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டேபிள் டாப் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு வந்து வாஷ் பேஷனுக்காக நம்மளுக்கு சிங்க் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் 3 கடப்பாக்கள் வச்சு அதில் நம்மளுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்காக நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த வீட்டோட டவுன்ஃபால் அமைச்சிக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மத்தாலா டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 17க்கு 8. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. 2 சைடு வாலில் வந்து பெருசாக 2 UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் பிங்க் கலரில் வந்து வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே PVC வெயிட்லெஸ் டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபில்ஸில் வெட்டிவேட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவியான க்ளோசி ஃபில்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடோட டவுன்ஃபால் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இந்த வீடோட இன்னர் டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக SS ஸ்டீல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து லெஃப்ட் சைடு திரும்பினா இந்த வீடோட ஓப்பன் பால்கனி டெரஸ் போகிறதுக்கு, ரைட் சைடு திரும்பினா இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக சின்னதாக வந்து ஸ்பேஷியஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் வந்து நமக்கு ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா சேம் அதே தாங்க, 17க்கு 8. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிளம்புங்க. 2 சைடு வால் வந்து சின்னதாக ஒரு UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வந்து வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட டச் கம் பாத்ரூம் டோர். இந்த டோர்ஸ் எல்லாமே PVC வெயிட்லெஸ் டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க.
இந்த அட்டாச் கம் பாத்ரூம் ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபில்ஸில் வெட்டிவேட்டர்ஸ் லே பண்ணி கொடுத்து வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹெவியான க்ளோஸ் ஃபிக்ஸை செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த பெட்ரூம் வெளியே வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீடோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே டெரஸ் போருக்கு நம்மளுக்கு இங்கே அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் எல்லாமே உட்டன் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துவைக்கற்கள் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம அப்படியே ரைட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீடோட சின்ன பால்கனி ஏரியா பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீட்டு மேலே டெரஸ்க்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் போகிறக்கு நம்மளுக்கு இங்கே அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. அந்த லேடர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து துவைக்கர்கள் அது பக்கத்துலேயே வந்து டேப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே ஏறி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு சின்டெக்ஸ் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் சொந்த கொண்டாடிக்கலாம். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் NH ரோட்டில் பெருநாயகமரத்துலேருந்து பூக்கவுண்டம்பாளையத்தில் வந்து இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே எம்பி பிரமாட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.